வெல்கம் டு அதிகமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டில் 6வது வீடியோ பார்க்க போகிறோம். டார்கெட் 2ல் 6வது வீடியோ. ஏற்கனவே டார்கெட் 1ல் 20 வீடியோ பார்த்துருப்போம். அதற்கு பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். தமிழ் பொற்கிளி சீரியஸில் நம்ம டோட்டலாக 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். இதுவரையும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுடைய மதிப்பெண் என்ன, 25 வினாக்களுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்சில் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 92 கொஷின் பேப்பருக்கான புக்லெட் 3 புக்காக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது 2 புக்கு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனித்தனியான புத்தகங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆஃபரில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். முதல் கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொத்தமாக 25 கேள்விகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வருக, கிளர்ந்த, பொறித்த, மயங்கி, மயங்கிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன? சரியான வேர்ச்சொல் இணையை தான் கேட்டிருக்காங்க. எது சரியான வேர்ச்சொல் இணை அப்படின்னு பார்க்கணும். எது சரியான வேர்ச்சொல் இணை? பொறித்த அப்படின்றது சரியான வேர்ச்சொல்லுங்க. சரிங்களா? எது? பொறித்த அப்படின்றது சரியான வேர்ச்சொல். அடுத்து பாருங்கள். ஆடினான் அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆடினான் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்ன பாருங்கள்? ஆடுகிறாள், ஆடுதல், ஆடி, ஆடு. வேர்ச்சொல்லாம் எப்படி வரணும்? கட்டளை வாக்கியமாக வரணும். அப்போ ஆடு அப்படின்றதான் ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. அப்போ ஆடினான் அப்படின்ற சொல்லுக்கான வேர்ச்சொல் என்ன? ஆடு. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமைந்தல், குமைந்து, குமைந்த, குமைந்தன. வேர்ச்சொல்லுக்கான வினைமுற்று கேட்டிருக்காங்க. முற்று பெற்ற ஒரு வினை எது? குமைந்தன. குமை அப்படின்ற சொல்ல இருந்து ஒரு வினைமுற்று நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னா அந்த வினை முற்று பெற்று வரணும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் குமைந்தன. குமைந்த அப்படின்றது பெயரச்சம். சரிங்களா? குமைந்தன அப்படின்றதான் வினைமுற்று. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று காண்க. கான். இதுவும் முற்று பெற்ற ஒரு சொல்லாக இருக்கணும். கண்டவன், காணான், கண்டான், கண்டு. கான் அப்படின்ற சொல்லுக்கான வினைமுற்று கேட்டிருக்காங்க. அப்போ கண்டான் அப்படின்றதான் இங்கே வினைமுற்றாக இருக்குது. சரிங்களா? கான் அப்படின்றது வேர்ச்சொல். பாரு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதே கண்டான்லேருந்து ஒரு வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா கான், பாரு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து அகர வரிசைப்படி எழுதுக. மண், ஏர், மாடு. மண், மாடு, ஏர், உழவு. உழவு, ஏர், மண், மாடு. ஏர், உழவு, மாடு, மண். சரியான ஆன்சர்னா அகர வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அகர வரிசைப்படி நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன வரும்? ஊ வரும், அப்புறம் ஏ வரும், அப்புறம் மா, அப்புறம் மா. அப்போ உழவு, ஏர், மண், மாடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக. கணப்பறை, உடுக்கை, பிடித்தல், மகுடி. எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஊ வரும். அப்போ எல்லாத்துலேயுமே உடுக்கை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல் வரணும்? ஊக்கு அப்புறம் கா வரணும். முதல்ல உயிரெழுத்து, அதுக்கப்புறம் காங்காச்சாலும் ஃபஸ்ட்டு கா. அப்போ ஆப்ஷன் டி. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், அதுக்கப்புறம் மகுடி. சரிங்களா? உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உரிமை, ஏற்றம், அலகு, இசை. அலகு, உரிமை, இசை, ஏற்றம். ஏற்றம், உரிமை, அலகு, இசை. அலகு, இசை, உரிமை, ஏற்றம். சரியான ஆன்சர்னால் ஃபஸ்ட்டு ஆ வரணும், அதுக்கப்புறம் இ, அப்புறம் ஊ, அப்புறம் ஏ. அப்போ சரியான ஆன்சர் அலகு, இசை, உரிமை, ஏற்றம். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் பொதிகை. பொதிகை மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் மலை பொதிகை அகத்தியர். சரியான ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடியது அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஆப்ஷன் ஏ. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. தின், பெலன், உன், வலிமை, உன், திண்மை, குடி, செயல், உன். சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, வலிமை, உன். சரிங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தின் அப்படின்னா திண்மையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. தின் அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்றது. சரிங்களா? வழக்கு முறையில் தின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ உன் அப்படின்னு அர்த்தம், உண்ணுதல். அடுத்து இரு வினைகளுடைய பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்க. குவிந்து, குவித்து. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன.
ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர். அதேபோல் ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தது, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அப்போ எது சரியாக இருக்குது? இது பன்மையில் கரெக்டாக இருக்குது, இதுவும் பன்மையில் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு வரும்போது குவிந்தன அப்படின்னு வரணும். பரிசு பொருட்கள் அப்படின்னு வரும்போது குவித்தனர் அப்படின்னு வரணும். ஆதரவாளர்கள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. பன்மை வந்தால் என்ன வரணுமோ அது இருக்கணும். சரிங்களா? ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்க்ரீன் கிளியராக தான் இருக்குது. எஸ், ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஏழ்கடல், ஓலைச்சுவடி, ஊழி, அலகு, ஐயம். ஓலைச்சுவடி, ஊழி, ஐயம், அலகு, ஏழ்கடல். அலகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. ஊழி, ஏழ்கடல், ஐயம், அலகு, ஓலைச்சுவடி. ஸோ சரியான ஆன்சர் என்ன? அலகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. சரியான ஆன்சர் அலகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. அடுத்து சரியான வினாவை தேர்வு செய்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதர் பெப்பர். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதர் பெப்பர். இயந்திர மனிதன் என்பவன் யார்? சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது? ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதர் யார்? பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? சரியான ஆன்சர் என்னது? பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு இது. தமிழர்களின் வீர விளையாட்டு எது? தமிழர்களின் வீர விளையாட்டு யாவை? தமிழர்களின் வீர விளையாட்டு அது. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பாருங்கள். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஆப்ஷன் பி. தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து கல்லில் நார் உரித்தல் எனும் ஓமை கோரக்கூடிய பொருள் எதுவென கண்டறிக. இயலாத செயல், எண்ணி செயல்படாமை, துன்ப செயல், நீண்ட காலமாக இருப்பது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது இயலாத செயல். ஆப்ஷன் ஏ. அடுத்து செய்வினை தொடரை கண்டறிக. கயல்விழி பாடாது, கயல்விழி பாடி மகிழ்ந்தால், கயல்விழியால் பாடப்பட்டது, கயல்விழி பாடி மகிழ்வித்தால். சரியான ஆன்சர்னால் நமக்கு கேட்டிருக்கிறது செய்வினை, அப்போ அவங்களே செய்யணும். அப்போ கயல்விழி பாடி மகிழ்ந்தால், கயல்விழி பாடி மகிழ்ந்தால். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்த செய்தான், அவனை திருப்பினான், அவனை திட்டினான், அவனை வருந்தினான். இப்போ பிறவினை இன்னொருத்தர் செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அவனை திருந்த செய்தான், அவன் என்ன பண்ணுறாங்க? திருந்த வைக்கிறாங்க. அவனே திருந்தலை, அவனே திருந்தா அது தன்வினை. இங்கே பிறவினை கேட்டிருக்காங்க. அவனை திருந்த செய்தான். அடுத்து பசுமரத்து ஆணி போல ஊமை கூறக்கூடிய பொருளை கூறுக. பயனற்ற செயல், மனதில் பதிதல், தற்செயல் நிகழ்வு, வெளிப்படையானவை. சரியான ஆன்சர் என்னது? பசுமரத்து ஆணி போல அப்படின்னா மனதில் பதிதல். ஆப்ஷன் பி. பசுமரத்து ஆணி போல மனதில் பதிதல். ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை பயனின்றி இருத்தல், நீண்ட காலத்திற்கு உரியது, இருப்பது போல தோன்றுதல், இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அவளை நினைத்து உரலை இடித்தல், பயனின்றி இருத்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை, இல்லாத ஒன்று, பட்டறிவில்லாத படிப்பறிவு. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் இருக்கிறது. சரியா? அடுத்து கலைச்சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. வாலண்டியர் முற்போர்க்காளர், பேச்சாளர், தன் ஆர்வலர், வழக்கறிஞர். சரியான ஆன்சர் என்னது? வாலண்டியர் அப்படின்னா தன் ஆர்வலர் அப்படின்னு அர்த்தம். வாலண்டியராக போய் நம்மளே செய்கிறோம் இல்லையா, அப்போ தன் ஆர்வலர் அப்படின்னு அர்த்தம். அவங்களா போயிட்டு செய்யக்கூடியது தன் ஆர்வலர். அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. கிளைமேட் ஈரப்பதம், தட்ப வெப்பநிலை, வானிலை சுழற்சி. கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. சரியான கலைச்சொல் கிளைமேட் அப்படின்னா
ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் காணொளி கூட்டம் வீடியோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் மிசைல் வீடியோ கான்ஃபரன்ஸ் நாட்டிக்கல் மைல். சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொளி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்ற விடை கூறுவது. இனமொழி விடை, ஏவல் விடை, நேர் விடை, வினா எதிர் வினாதல் விடை. அப்படின்னா நமக்கு சரியான ஆன்சர் அது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லக்கூடியது வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி. அடுத்து விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. ஆப்ஷன் டி. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுதல் ஏவல் விடை. ஆப்ஷன் டி. அடுத்து விடை வகையை தேர்வு செய்க. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல். நேர்விடை, மறைவிடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை. நம்ம என்ன சொல்கிறோம்? போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறக்கூடியது மறைவிடை. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஸோ 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ நீங்கள் எவ்வளோ மார்க் அப்டேட் பண்ணுறீங்கன்றதுக்காக தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கும் தெரியணும், நானும் செக் பண்ணுறேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் இது வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 92 கொஷின் பேப்பர் நீங்கள் எப்போ வேணாலும் படித்து ரீட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றத இதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த டெஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டாக கொண்டு போகிறோம். இப்போ நம்ம 2வது டார்கெட்டில் இருக்கோம், சரிங்களா? டார்கெட் நம்பர் 2 21-40 வரையும் டார்கெட் 2ல் இருக்கும். வரக்கூடிய எக்ஸாமுக்கு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.